Dear student, welcome back my channel. இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா biomolecules. Chapter biomolecules, polysaccharides. Polysaccharides பார்க்க போறோம். Polysaccharidesனா already we know that இப்போ carbohydrates three types classify பண்ணிருப்போம். Monosaccharide, oligosaccharide and polysaccharide. Polysaccharides na more than 10 mono units. அதாவது ஒரு 10க்கு மேல monosaccharides unit present ஆகி இருந்துச்சுன்னா அதை தான் என்ன சொல்றோம்னா polysaccharides னு சொல்றோம். Polysaccharidesக்கு எக்ஸாம்பிள் starch, cellulose, glycogen. இந்த மூணுமே வந்து நம்ம சிலபஸ்ல கொடுத்திருக்காங்க. Starch, cellulose and glycogen. மூணுமே example of polysaccharides. First polysaccharides na சொல்லிருந்தேன் 10க்கு மேல monosaccharides கம்பைன் ஆயிருக்கும். The large number of monosaccharides. Large number of monosaccharides unit ஒரு glycosidic linkageல கம்பைன் ஆயிருக்கும். அதான் வந்து என்ன சொல்றோம்னா polysaccharide. Monosaccharides units joined by glycosidic linkage. Next one, most commonly carbohydrate in nature. Main carbohydrate la dhaan polysaccharides classification பார்க்கிறோம். இது என்ன சொல்றாங்கன்னா most commonly carbohydrate in nature. Example already I told you, starch, cellulose and glycogen. First நம்ம starch பற்றி பார்க்க போறோம். Starchனா it is be storage in plants. Plantல ஸ்டோர் பண்ற ஒரு ஐட்டம்ஸ் தான் என்னது starch. அது எதெல்லாம் இருக்கும்னா cereals, roots, tubers and vegetables, fruits, இதுல எல்லாமே என்ன இருக்கும்னா starch இருக்கும். இப்ப starch two types classify பண்றோம். Amylose and amylopectin. இப்போ NCERT board exam question பேஸ்ல படிக்கிறீங்கன்னா very important. Difference between amylose and amylopectin. இந்த question கேட்பாங்க. Difference between amylose and amylopectin. இப்போ amylose பாருங்க. Amyloseனா water soluble polysaccharides. Amylopectinனா water insoluble polysaccharides. When இது வந்து எப்படி இருக்கும்னா constitutes 15 to 20% of starch இருக்கும். Constitutes 15 to 20% starch இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா 80 to 85% starch இருக்கும். Then amylose வந்து linear structure, unbranched chain. Amylopectin branched chain. Amylopectin branched chain. Amylose 200 to 1000 monosaccharides இருக்கும். அது monosaccharides alpha D glucose unit. Alpha D glucose unit linkage C1 and C4 glycosidic linkage. இங்க linear chain இருக்கும்போது C1 C4 glycosidic linkage. இந்த C1 C4 linear ஓட C1 C6 னு ஒரு branch chain வரும். இத வந்து this is branched chain. Amylopectin is a branched. This is the unbranched. So the difference between water soluble, water insoluble constitutes 15 to 20%, 80 to 85%. Glycosidic linkage C1 and C4. C1 and C4, then branching C1 and C6. இப்போ ஸ்ட்ரக்சர் டிரா பண்ண போறேன். amylose and amylopectin structure. ஈஸியா amylose ஸ்ட்ரக்சரும் amylopectin ஸ்ட்ரக்சரும் எப்படி டிரா பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் amylose ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். amylose ஸ்ட்ரக்சருக்கு ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கறோம்னா குளுக்கோஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்கறோம். குளுக்கோஸ் ஸ்ட்ரக்சர் தெரியும், ஒரு ஆல்டிகைடு குரூப். ஃபர்ஸ்ட்ல வந்து 6 கார்பன் ஆட்டம் இருக்கும். 6 கார்பன் ஆட்டம். ஃபர்ஸ்ட் குரூப்ல வந்து ஆல்டிகைடு குரூப் இருக்கும். அந்த கிளைகோசிடிக் லிங்கேஜ் வரும்போது
ஃபர்ஸ்ட் ஆக்சிஜனுக்கும் ஃபிஃப்த் ஆக்சிஜனுக்கும் இருக்கும். இது எப்படி வரும்னு நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் கிளாஸ் எடுத்துருக்கிறேன். இது பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ கிளைகோசிடிக் லிங்கேஜ் ஃபர்ஸ்ட் கார்பனுக்கும் ஃபிஃப்த் கார்பனுக்கும் இருக்கும். இப்போ ஆல்ஃபா கார்பன் ஆட்டம், அதாவது ஆல்ஃபா குளுக்கோஸ், ஆல்ஃபா குளுக்கோஸுக்கு ஃபர்ஸ்ட் ரைட் சைடில் OH இருக்கும், லெஃப்ட் சைடில் ஹைட்ரஜன் இருக்கும். செகண்ட் கார்பன் லெஃப்ட் சைடில் ஹைட்ரஜன் இருக்கும், ரைட் சைடில் OH இருக்கும். தேர்ட் கார்பன் ஆட்டம் லெஃப்ட் சைடில் OH இருக்கும், ரைட் சைடில் ஹைட்ரஜன் இருக்கும். நெக்ஸ்ட் கார்பன் ஆட்டம் லெஃப்ட் சைடு ஹைட்ரஜன் வரும், ரைட் சைடு OH வரும். தென் இங்கே வர்ற OH தான் இங்கே லிங்கேஜுக்கு போயிருக்கும். ஸோ இங்கே ஹைட்ரஜன் வரும், லாஸ்ட் ஒரு பிரைமரி ஆல்கஹால் இருக்கும். இதான் வந்து ஆல்ஃபா டி குளுக்கோஸ். இதை ஸ்ட்ரக்சராக ட்ரா பண்ணும்போது எப்படி ட்ரா பண்ணலான்னா, இந்த சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் ஒரு ஹெக்ஸாகன் ஸ்ட்ரக்சர் போடலாம். இந்த ஆக்சிஜன் லிங்கேஜ் இந்த இடத்துல வரும். ஸோ இந்த ஆக்சிஜன் லிங்கேஜுக்கு அப்புறம் ஃபிஃப்த் கார்பன் ஆட்டம் இருக்கும். ஸோ இங்கே ஃபிஃப்த் கார்பன் ஆட்டம் இருக்கும். CH2OH டாப்பில் வரும், CH2OH டாப்பில் வரும். இந்த ஹைட்ரஜன் டவுனில் வரும். இனி மீதி எல்லாமே லெஃப்ட் வந்து டாப், ரைட் வந்து டவுன், லெஃப்ட் டாப், ரைட் டவுன், லெஃப்ட் டாப், ரைட் டவுன், லெஃப்ட் டாப், ரைட் டவுன். இதான் வந்து ஒரு குளுக்கோஸ் யூனிட், ஆல்ஃபா டி குளுக்கோஸ் யூனிட். இப்போ அமிலேஸுடைய ஸ்ட்ரக்சர் C1 அண்ட் C4 லிங்கேஜாக இருக்கும். அப்போ இது ஃபிஃப்த் கார்பன் ஆட்டம், இது சிக்ஸ்த் கார்பன் ஆட்டம், ஃபோர்த் கார்பன் ஆட்டம், தேர்ட் கார்பன் ஆட்டம், செகண்ட் கார்பன் ஆட்டம், ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டம். தென் இப்படியே ஒரு லிங்கேஜ் ஒரு குளுக்கோஸ் கூட ட்ரா பண்ணுவோம். ஒரு குளுக்கோஸ் கூட ட்ரா பண்ணியிருக்கிறேன். இந்த ஸ்ட்ரக்சரை அப்படியே காப்பி பண்ணலாம். ஆக்சிஜன், CH2OH, தென் ஹைட்ரஜன், OH, then OH, hydrogen, OH, then hydrogen, OH. இதான் வந்து என்னன்னா ஆல்ஃபா டி குளுக்கோஸ். இப்போ இதில் வந்து எப்படி இருக்கும்னா 1,4 லிங்கேஜ். அப்போ 1,4 லிங்கேஜ்னா இந்த ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டமும் இந்த ஃபோர்த் கார்பன் ஆட்டமும் ஒரு டீஹைட்ரேட்டட் வாட்டர் மாலிகுல் ரீப்ளேஸ்ட் ஆகி இந்த ரெண்டுலேயுமே ஒரு லிங்க் ஃபார்ம் ஆகும். அப்போ இதில் என்ன கிடைக்கும்னா இதில் வந்து ஒரு வாட்டர் வெளியே போயிடும். ஸோ ஆக்சிஜன். இதான் வந்து C1 C4 கிளைகோசிடிக் லிங்கேஜ். இந்த லிங்கேஜ் எப்படி இருக்கும்னா கண்டினியூஸாக இருக்கும். ஆக்சிஜன், தென் ஃபர்தர் இங்கே ஒரு குளுக்கோஸ் வரும், தென் இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஆக்சிஜன், தென் ஃபர்தர் ஒரு குளுக்கோஸ். இப்போ கண்டினியூஸாக ஒரு லீனியர் செயினாக போயிட்டே இருக்கும். இதை தான் என்ன சொல்கிறோம்னா அமைலோஸ். ரெண்டு குளுக்கோஸ் ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணிட்டு அது அப்படியே கண்டினியூஸா கொடுத்தீங்கன்னா அது வந்து என்னது அமைலோஸ். தென் அமைலோபெக்டின் எப்படி ட்ரா பண்ணணும்னா இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கலாம். இது ஒரு லீனியர் செயினா அப்படியே இருக்கட்டும். தென் நெக்ஸ்ட் செயின் கார்பன் ஆட்டம் எதுக்கெல்லாம் வரும்னா ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டம் அண்ட் சிக்ஸ்த் கார்பன் ஆட்டம். இந்த ஸ்ட்ரக்சர் இப்படி ட்ரா பண்ணலாம். ஸோ இந்த குளுக்கோஸ் ஸ்ட்ரக்சர் அப்படியே ட்ரா பண்ணிடலாம். CH2OH, தென் திஸ் ஒன் ஹைட்ரஜன், OH, then OH, hydrogen, then OH, then hydrogen, OH. இந்த மாதிரி இருக்கும். இப்போ பிரான்ச்டு செயின் எப்படி இருக்கும்னா 1 to 6 லீனியர் செயின் C1 C4 இதே மாதிரி தான் இருக்கும். பிரான்ச்டு எங்கெல்லாம் வரும்னா இது வந்து ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டம், இது இங்கே சிக்ஸ்த் கார்பன் ஆட்டம். அப்போ இந்த ஹைட்ராக்சைடில் இருந்து
ஒரு வாட்டர் மாலிகுல்ஸ் என்ன செய்யணும், வெளியே போகும். வெளியே போச்சுன்னா இங்கே வந்து H2 வெளியே போயிடும். H2 வெளியே போச்சுன்னா இங்கே ஆக்சிஜன், தென் திஸ் CH2. அப்போ இந்த ஆக்சிஜனுக்கும் இந்த CH2க்கும் லிங்கேஜ் கிடைக்கும். த சிக்ஸ்த் அண்ட் ஃபிஃப்த். அப்போ ஒரு லீனியர் செயின் போகும், ஒரு பிரான்ச்டு செயின் அதில் வந்து கம்பைன் ஆகும். இதை தான் என்ன சொல்லணும்னா அமைலோபெக்டின். அமைலோபெக்டின். the next என்ன எடுக்க போறேன்னா cellulose. Listen student, next one cellulose. Cellulose is mostly present in plants. Then cellulose is straight chain. Then cellulose is beta D glucose. Starch la two types பார்த்தோம், amylose and amylopectin. Amylose வந்து straight chain இருக்கும், amylopectin branched chain இருக்குன்னு பார்த்தோம். இங்க cellulose வந்து straight chain இருக்கும், அங்க வந்து alpha D glucose பார்த்தோம், இங்க வந்து beta D glucose. அது linkage glycosidic linkage C1 and C4 linkage. Then structure பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி ஐ ட்ரா பண்ணியிருந்தேன், அது சேம் ஸ்ட்ரக்சர் தான். கார்பன் 6 கார்பன் ஆட்டம். ஃபர்ஸ்ட்ல வந்து என்ன இருக்கும், இப்போ இது வந்து ஆல்ஃபா பார்க்கும்போது ரைட் சைடில் OH இருந்துச்சு, பீட்டா பார்க்கும்போது ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும், லெஃப்ட் சைடில் OH இருக்கும், ரைட் சைடில் ஹைட்ரஜன் இருக்கும். இது மட்டும்தான் ஆல்ஃபாவுக்கும் பீட்டாவுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். தென் மீதி எல்லாமே சேமாக இருக்கும். செகண்ட் வந்து ரைட் சைடு OH, தேர்ட் ரைட் சைடு ஹைட்ரஜன், ஃபோர்த் ரைட் சைடு OH. தென் ஃபிஃப்த் வந்து என்ன இருக்கும்னா ஃபர்ஸ்ட் கார்பனோட ஆக்சிஜன் லிங்கேஜ் ஆகிருக்கும். தென் லாஸ்ட் வந்து ஒரு பிரைமரி ஆல்கஹால் CH2OH. தென் ஹைட்ரஜன், தேர்ட் OH லெஃப்ட் சைடு, தென் ஹைட்ரஜன், தென் ஹைட்ரஜன். தென் நெக்ஸ்ட் வந்து ட்ரா பண்ண போகிறோம் பீட்டா ஆல்ஃபா, the beta D glucose. ஸோ பீட்டா டி குளுக்கோஸ் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். சேம் தான். லிங்கேஜ் வந்து 1 and 4 லிங்கேஜ், 1 and 4 லிங்கேஜ். ஸோ இதை அப்படியே ட்ரா பண்ணிட்டோம்னா இதில் வந்து 6th வந்து ஆக்சிஜன் இருக்கும், இந்த பொசிஷனில் ஆக்சிஜன் இருக்கும். இந்த ஆக்சிஜன் இந்த கார்பனோட கம்பைன் ஆகிருக்குது. 5th கார்பன், டாப்ல CH2OH வரும், லெஃப்ட் டவுன்ல வரும். மீதி எல்லாமே லெஃப்ட் டாப்ல போகும், ரைட் வந்து டவுன்ல வரும். ஸோ லெஃப்ட்ல வந்து OH இருக்குது. ஸோ OH ஹைட்ரஜன், தென் ஹைட்ரஜன் OH. நவ் லெஃப்ட்ல OH இருக்குது. ஸோ டாப்ல வந்து OH வரும், டவுன்ல வந்து ஹைட்ரஜன் வரும். இதை வந்து பீட்டா D glucose, beta D glucose. Then linkage வந்து பாத்தீங்கன்னா 1 and 4th linkage. அப்ப 1 and 4th linkageனா இது வந்து ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டம், செகண்ட் கார்பன் ஆட்டம், தேர்ட் கார்பன் ஆட்டம், ஃபோர்த் கார்பன் ஆட்டம். ஃபோர்த் கார்பன் ஆட்டம் இங்க டிரா பண்ணும்போது இந்த மாதிரி வரும். ஸோ சேம் தான். இந்த இடத்துல ஆக்சிஜன் வரும், இந்த CH2OH, இந்த ஹைட்ரஜன், தென் ஹைட்ரஜன் OH, தென் OH ஹைட்ரஜன், தென் ஹைட்ரஜன் OH, தென் OH ஹைட்ரஜன். இங்கே லிங்கேஜ் எதெல்லாம்னா 1 and 4. அப்போ இது வந்து 6th கார்பன், 5th கார்பன், 4th கார்பன். அப்போ இந்த 4th கார்பனுக்கு இந்த ஃபர்ஸ்ட் கார்பன் லிங்கேஜ் வரும். அப்போ என்ன நடக்குது, ஒரு வாட்டர் மாலிகூல்ஸ் ரீப்ளேஸ் ஆகும். வாட்டர் மாலிகூல் ரீப்ளேஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், இந்த மாதிரி ஆக்சிஜன் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கண்டினியூஸாக போகும், கண்டினியூஸாக போயிட்டு இருக்கும். இதான் வந்து என்னன்னா செல்லுலோஸ்லே ஸ்ட்ரக்சர். இதான் வந்து செல்லுலோஸ்லே ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் ஒன் glycogen. Next one glycogen. Already starch பார்த்தோம், cellulose பார்த்தோம். Next one glycogen.
கிளைக்கோஜன் present in animal body. இப்போ ஸ்டார்ச் செல்லுலோஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா பிளான்ட்ல இருக்குன்னு பார்த்தோம். ஸ்டார்ச்சும் செல்லுலோஸும் it will be present in plants. பிளான்ட்ஸ்னு பார்த்தோம். இப்போ கிளைக்கோஜன் எங்கே இருக்குதுன்னா அனிமல் பாடி. there is a different. then இது வந்து என்ன சொல்றாங்கன்னா அனிமல் ஸ்டார்ச். கிளைக்கோஜன் ஆல்சோ known as அனிமல் ஸ்டார்ச். தென் எதனால சொல்றாங்க அனிமல் ஸ்டார்ச்னு எதுக்கு சொல்றோம்னா இது சிமிலர் லைக் த அமைலோபெக்டின். ஸ்டார்ச் 2 டைப்ஸ் பார்த்தோம், அமைலோஸ் அண்ட் அமைலோபெக்டின். இப்போ அமைலோபெக்டின் மாதிரி இருக்கிறதுனால இது அனிமல் ஸ்டார்ச்னு சொல்றோம். அப்போ அமைலோபெக்டின் வந்து பிரான்ச்டு செயின், இங்க கிளைக்கோஜனுமே பிரான்ச்டு செயின், லார்ஜ் பிரான்ச்டு செயின். மெயினா கிளைக்கோஜன் எங்க இருக்குதுன்னா லிவர், மசில்ஸ் அண்ட் பிரெயின். இது வந்து சிபிஎஸ்சியில் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு கேட்கக்கூடிய கொஸ்டின். கிளைக்கோஜன் எந்தெந்த பாடி ஆர்கன்ஸில் ப்ரெசண்ட் ஆகிருக்குன்னு, லிவர், மசில்ஸ் அண்டு பிரெயின். தென் கிளைக்கோஜன் பிரேக் டவுன் ஒரு என்சைம்னால கிளைக்கோஜன் பிரேக் டவுன் மோனோ யூனிட்ஸாக மாறுதுன்னா அது எதை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா குளுக்கோஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. தென் இட் ஆல்சோ ப்ரெசன்ட் த yeast and fungi. Thank you students. I hope you can understand. Okay, thank you.